பாளையங்கோட்டை வஉசி விளையாட்டரங்கில் கழிப்பறை வசதி இல்லாதது குறித்து கோட்டாட்சியர் பெர்மி வித்யாவை புதிய தலைமுறை தொடர்பு கொண்டு கேட்டது. மாநகராட்சிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கழிப்பறையை திறப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். இங்கே பாத்ரூம் வசதி இல்லாமல் இருக்குது. இப்போது ஒரு 5 நாளாக மேட்ச் நடந்துகிட்ருக்கு. இப்போது 200க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க, மேட்ச் ஆடிட்டுருக்காங்க. லேடிஸ் இதில் பாத்ரூம் இல்லாதனால லேடிஸ் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாத்ரூம் வரதுக்கு. அதனால் இங்கே கெட்டி போட்டிருக்க இந்த பாத்ரூமை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே 110 டீம் வந்திருக்கு. அதில் 30 டீமு உமன்ஸ் டீமு. அதில் ஒரு டீமுக்கு 10 பேர்னாலும் இப்போ ஒரு 300 பேர் வராங்க. 300 பேரை அக்காமடேட் பண்ணுறதுக்கு இந்த சைடில் எந்த விதமான ஃபெசிலிட்டியும் கிடையாது. இங்கேருந்து தூரமாக நடந்து போகிறாங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே விளையாட வர லேடிஸ் இங்கே பக்கத்தில் கிரவுண்டில் எங்கேயுமே டாய்லெட்டு கிடையாது. பக்கத்துலேயும் மாநகராட்சி சார்பாக கவர்மெண்ட் எந்த விதமான டாய்லெட்டையும் அமைக்கலை. அமைச்சிருக்கிறது ஊனமுற்றவர்களுக்கு ஒரு டாய்லெட்டு அந்த கடைசியில் இருக்குது. ஆனால் அதுவும் பூட்டி, கெட்டினதுலேருந்தே பூட்டி இருக்குது. அது